Hello everyone, welcome to my channel Techie Bloom. My name is Tulsi Raman. இந்த tutorials பார்த்தீங்கன்னா நான் வந்து how to build a machine learning project from the scratch அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்ஸா அண்ட் வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்விங் இந்த மாடல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் தியரி செஷன்ஸ் ஆரம்பிக்கிறேன். ஆஃப்டர் தட் ஆஃப்டர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் த தியரி நம்ம கோடிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் பை யூசிங் பைத்தன், scikit-learn, pandas, numpy, with this kind of library. And also நான் வந்து இந்த டீப் லேர்னிங் சம்மந்தமான விஷயங்களை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தனில் இருக்க போகுது. ஸோ வைல் பில்டிங் எ மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் நார்மலாக நம்ம வந்து டூ கைண்ட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி மோஸ்ட்லி யூஸ் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா டூ கைண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் அண்ட் அனதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் லாங்குவேஜ். பட் நான் பைத்தனில் தான் போஸ்ட் பண்ண போகிறேன் பிகாஸ் எனக்கு வந்து ஆரில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ பைத்தன் மூலியமாகவே நம்ம வேணுங்கிற எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட முடியும். அண்ட் நீங்கள் வந்து புதுசாக பைத்தனை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து வெரி குட் சாய்ஸ். பிகாஸ் நீங்கள் பைத்தன் வந்து மிஷின் லேர்னிங்க்கோசரமும் கற்றுக்கலாம் அண்ட் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கோசரமும் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஆர் தி வேரியஸ் ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சிக்காம டைரெக்டாக வந்து மிஷின் லேர்னிங்னா என்ன, அந்த அல்கரிதம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இஃப் யூ ஆர் பேசிக் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேரியஸ் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் அண்டு நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட ப்ரொஃபஷ்னல் இதுலேயுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஆக்சுவலாக நாங்கள் டே டு டே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட ஒர்க்ஸில். ஸோ அதை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, ஸோ டீப் லேர்னிங். ஸோ இந்த டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா, டேட்டா சயின்ஸ், நீங்கள் இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள தான் வரும் இந்த இந்த டயக்ராமில் பார்க்குற மாதிரி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்செட் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, டீப் லேர்னிங் எல்லாமே. ஸோ இப்போ இந்த மிஷின் லேர்னிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மிஷின் லேர்னிங்க்கு நீங்கள் டைரெக்டாக எடுத்தோடனே ஒரு மிஷின் லேர்னிங் பண்ணிட முடியாது. ஸோ மிஷின் லேர்னிங்னா என்னென்னா நம்ம ஒரு டேட்டாவை ஃபீட் பண்ணுவோம். அந்த டேட்டாவை வச்சு நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து நம்ம சொல்கிற அல்கரிதம்ஸ் வந்து சம் செட் ஆஃப் அவுட்புட்ஸை கொடுக்கும். ஸோ வித்தவுட் டேட்டா நம்ம வந்து எந்த மிஷின் லேர்னிங்குமே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் மிஷின் லேர்னிங்கோட கோர் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்னென்னா இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கினது தான் டேட்டா சயின்ஸ். எது எது அப்படின்னா இந்த பிக் டேட்டாவாகட்டும், மிஷின் லேர்னிங் ஆகட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே இந்த இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற வட்டம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் இருக்குது, மிஷின் லேர்னிங்லேயும் இருக்குது, பிக் டேட்டாலையும் இருக்குது, டீப் லேர்னிங்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டா சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு சப்செட் தான் வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. ஸோ நான் முன்ன உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு புது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆர் நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து நீங்கள் எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள்லையோ நீங்கள் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மிஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் ஆர் பைப்லைன். பைப்லைன்ங்கிறது ஒன்றும் இல்லை, என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். ஓகே. டேட்டா கலெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்பட போகிறது டேட்டா. அந்த டேட்டாவை நீங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க, எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறீங்க, எந்த விதமான டேட்டாவை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங். டேட்டா மாடலிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டா இப்போ வச்சுட்டீங்க, கையில் வச்சுருக்கீங்க.
ஸோ இந்த டேட்டாவை வச்சு நீங்க வந்து அடுத்து வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறது இந்த டேட்டா மாடலிங் செக்ஷன்ல வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய்மெண்ட். நீங்க ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷனா நீங்க மாத்தணும் இல்லையா? மாடல் கிரியேட் பண்ணிட்டா மட்டும் பத்தாது. ஸோ அந்த அவுட்புட்டை வச்சு நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்க பண்றதுக்கு பேர் தான் டெப்ளாய்மெண்ட். ஸோ இந்த டெப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ நிறைய விதமான டெப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க டென்சர் ஃப்ளோ, பைடார்ச் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ்குள்ள போறீங்க அப்படின்னா, நீங்க டைரக்டா டென்சர் ஃப்ளோ சர்வ் அந்த மாதிரி அந்த டீப் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாத்துலயுமே அதுல டைரக்டா டெப்ளாய்மெண்ட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்க மெஷின் லேர்னிங் மாடல்ஸை எடுத்துட்டு வந்து அந்த மாடல்ஸை வந்து நீங்க ஒரு பைத்தன் ஏபிஐ கிரியேட் பண்ணி ஃபிளாஸ்க், ஜாங்கோ அந்த மாதிரியான ஃப்ரேம்வொர்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அதோட அந்த அந்த மாடல் கொடுக்குற அவுட்புட்டை வந்து நீங்க ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஹோல் ஃப்ரம் த ஸ்கிராச் நீங்க வந்து ஆஹ் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து சொல்லவும் போறேன். ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டெப்ஸ் இன் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ நான் சொன்ன டேட்டா மாடலிங், சாரி டேட்டா கலெக்ஷன், டேட்டா மாடலிங் அண்ட் டெப்ளாய்மெண்ட். ஸோ இதுல இருக்கிற இன்டர்னல் விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா கலெக்ஷன், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங் அண்ட் தேர்ட் ஒன் வந்து டெப்ளாய்மெண்ட். ஸோ இது எல்லாமே இந்த டயக்ராம்ல நீங்க பாக்குற மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சபிள். ஸோ இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ். நீங்க இங்க டெப்ளாய்மெண்ட்ல இருந்து டேட்டா மாடலிங் போகலாம், டேட்டா மாடலிங் டேட்டா கலெக்ஷன் போகலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு டேட்டா மாடலை கிரியேட் பண்றீங்க. ஓகே. ஒரு மெஷின் லேர்னிங் டேட்டா மாடல்னு வச்சுக்கோங்க, மெஷின் லேர்னிங் மாடல்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை கிரியேட் பண்ணிட்ட வாட்டி நீங்க வந்து டெப்ளாய்மெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் பண்ண வாட்டி உங்களுக்கு சம்வாட் நீங்க உங்களோட மாடலை வந்து இல்லை உங்களோட அவுட்புட்டோட குவாலிட்டியை வந்து இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது நீங்க மறுபடியும் இந்த ப்ராசஸை ஐட்ரேட்டிவா நீங்க பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. டேட்டா கலெக்ஷன் பண்ணி அப்புறமா டேட்டா மாடலிங் பண்ணி டெப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்ல இருக்க முக்கியமான விஷயம். ஸோ டேட்டா நீங்க டேட்டா இந்த மாடல் எந்த அளவுக்கு இந்த டேட்டா வச்சு அதிக டேட்டாவை நீங்க கொடுத்து ட்ரைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா மாடலிங்ல ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் டெஃபனிஷன். இங்கே ப்ராப்ளம் டெஃபனிஷன் அப்படிங்கிறத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறீங்க, இந்த மெஷின் லேர்னிங் மாடலை கிரியேட் பண்றதுனால நீங்க என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் டெஃபனிஷன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா. இந்த டேட்டா தான் வந்து நீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த இந்த ப்ராப்ளமுக்கு உண்டான டேட்டா உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இந்த டேட்டா செக்ஷன்ல வரும். அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எவாலுவேஷன் பண்ண போறீங்க. இந்த டேட்டா வச்சுட்டீங்க, ப்ராப்ளம் டெஃபினேஷன் வச்சுருக்கீங்க, இது அப்புறம் வந்து எவாலுவேஷன் பண்ண போறீங்க. இந்த எவாலுவேஷன்ங்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களோட சக்சஸ் மெட்ரிக்ஸை குறிக்கும். அதாவது எப்படி எவாலுவேஷன்னா என்னன்னு பார்த்து இது நம்ம தனியாவே ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஓவர்வியூ என்னன்னா இந்த எவாலுவேஷன்ல தான் நீங்க வந்து நீங்க கிரியேட் பண்ணியிருக்க மாடல் வந்து கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே எவாலுவேட் பண்ணுவீங்க பை யூசிங் சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த டேட்டா கலெக்ட் பண்ணதுல இருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்றதுக்கு. ஓகே. இப்படிங்கிற விஷயங்களை நீங்க அனலைஸ் பண்றது இடம் தான் வந்து ஃபீச்சர்ஸ் இந்த இடத்துல. ஓகே. நீங்க இந்த ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களோட அவுட்புட்டும் இருக்க போகுது. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்ககிட்ட வந்து நீங்க இப்போ ஒரு பேஷண்ட்டோட ஹார்ட் டிசீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த பேஷண்ட்டோட ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க. லைக் ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை ஒரு எஸ்கியூஎல் டேபிளோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும் இல்லையா? மல்டிபிள் காலம்ஸ் மீன்ஸ் வந்து ஒரு ஒரு காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டோட பிபி லெவல், அதை இன்னொரு காலம்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டோட டயபெட்டிக்காக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில். ஸோ இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ், அந்த டேட்டாவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணி தான் நம்ம அவுட்புட் என்னங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் இந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸை யூஸ் பண்ணி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது 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 கிரியேட் பண்ணி மாடலிங் பண்ணுவீங்க. இந்த மாடலிங்கை வச்சு மறுபடியும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா
நான் இங்க சொன்ன மாதிரி நீங்க டேட்டா மாடலிங் பண்ணி டெப்ளாய்மென்ட் பண்ணிட்டீங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னன்னா, நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ண வாட்டி, நம்ம கிட்ட இருக்க டேட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னா, ட்ரெய்னிங் டேட்டா செட், டெஸ்ட் டேட்டா செட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இத ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து இந்த மாடலுக்கு டேட்டா ப்ரொவைட் பண்ணும்போது, இந்த மாடல் எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி பிஹேவ் பண்ணும் அவுட் சைட் வேர்ல்ட்ல, ரியல் டைம் வேர்ல்ட்ல எப்படி பிஹேவ் பண்ணும், அதோட அக்யூரசி என்ன, அதோட எரர் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்ட்ல பார்ப்போம். ஓகே. ஸோ பேசிக்கா நம்ம வந்து டேட்டா வந்து ரெண்டா பிரிப்போம் இந்த இடத்துல. ட்ரெய்னிங் டேட்டா செட்டு, அப்புறம் டெஸ்ட் டேட்டா செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்போம். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு 100 டேட்டா, ஒரு 100 ரோ இருக்க டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸல் சீட்ல. அதுல வந்து ட்ரைனிங்க்கு வந்து ஒரு 70 ரோஸ் ஆஃப் டேட்டா வச்சுக்குவோம். ஒரு 30 ரோஸை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வச்சுக்குவோம். ஸோ ரெண்டுமே கரெக்டான ஒரு பர்சன்டேஜில் எவாலுவேட் பண்ணுதாமா, கரெக்டான அவுட்புட்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ப்போம். ஸோ அகைன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வாட்டி நமக்கு இப்போ வந்து சப்போஸ் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராப்ளம் டெஃபனிஷனுக்கே வந்து நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம ப்ராப்ளம் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணுதாங்கிறத பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணுவோம், கலெக்ட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேசிக், என்ன சொல்றது, பேசிக்கான ஒரு விஷயம் நம்மளோட. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த நம்மளோட வேரியஸ் மெஷின் லேர்னிங் அல்கரிதம்ஸ் அண்ட் வேரியஸ் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா சும்மா ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதில் என்னென்ன டைப்ஸ் மேஜராக நம்ம இண்டஸ்ட்ரி வைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர்வைஸ் லேர்னிங், அப்புறம் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங்கை பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோலையும் கவர் பண்ணுவேன். பட் இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த நாலுல இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா மேஜர் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கோசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்மளால முக்கால்வாசி ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து வெரி ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த இந்த 4 டைப்ஸ்ல பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்ல உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எக்ஸிஸ்டிங் மாடலையே வந்து நம்மளோட புது மாடல் கிரியேஷனுக்கோ, இல்லை நம்மளோட ஆல்ரெடி ஒரு மாடல் ஒன்று இருக்கு, அந்த அந்த மாடல்ல இருந்து நம்ம மறுபடியும் வேற விதமான ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் யூஸ் பண்றது அந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். சூப்பர்வைஸ் அண்ட் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. சூப்பர்வைஸ் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட லேபிள் டேட்டாஸ் இருக்கும். அந்த லேபிள்டு டேட்டாஸை வச்சு நம்ம வந்து ஒரு மிஷின் லேர்னிங் மாடலை ட்ரைன் பண்ணுவோம். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸ்க்கு எதுவுமே லேபிள் இருக்காது. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு டேட்டாவை மட்டும்தான் வச்சிருப்பீங்க. ஸோ அந்த அந்த டேட்டாவை வச்சுட்டு நீங்க ஒரு மாடல்ல கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ தட்ஸ் இட் கைஸ் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ அனதர் வீடியோவில் நம்ம வந்து இந்த இந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மிஷின் லேர்னிங் பற்றி என்னங்கிறத பார்ப்போம். யா, தேங்க்யூ. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் வந்து நான் போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். யா, தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ. பாய்.